15ஆம் வசனம் சொல்லுது, பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு ஆணையும் பெண்ணையும் தேவன் உருவாக்கினார். அப்ப தேவன் எதற்காக ஒரு திருமண வாழ்வை உண்டு பண்ணினார்னா, தேவன் விரும்புவது பக்தி உள்ள பிள்ளைகளை உண்டாக்குவதற்கு. அப்ப நம்ம பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாய் மாறணும்னா தாயும் தகப்பனும் பக்தி உள்ளவர்களாய் இருக்கும். பக்தி இல்லாத தாய் தகப்பனால பக்தி இல்லாத பிள்ளைகளை உருவாக்க முடியாது. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த காலகட்டத்துல கணவனும் மனைவி இருக்கும்போது ஒரு போட்டி வருது. என்ன போட்டி வருதுன்னா, கணவன் சொல்றாரு, மனைவி நீதான் பிள்ளைய நல்லா வளர்க்கணும். மனைவி சொல்றாங்க, நீதான் பிள்ளைய ஒழுங்கா பராமரிக்கணும். அவங்க சொல்றாங்க, நீ சரியில்லாதனா பிள்ளை எப்படி இருக்குது. அவங்க சொல்ற, நீ சரியில்லாத பிள்ளை எப்படி இருக்குது. இப்படி ஒரு வழக்கு போயினே இருக்குது. ஆமே. ஆனா வேதத்தின் பிரகாரம் நான் உங்களோடு சொல்ல வேண்டுமானா, பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தகப்பனை காட்டிலும் தாய்க்குதான். வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த 31ஆம் அதிகாரம் 1